بقدر عظمة ذاتك في كل وقت وحين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العليم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லாம் புகழும் ஏக வல்லோனாம் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணையற்ற நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரை விடவும் மேலான நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த நமக்காக வேண்டி எந்த நேரமும் இறைவனிடத்தில் கையேந்தி துஆ கேட்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை படித்து வரும் வரிசையில் நேற்றைய நாள் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு பணிவுடன் உலகத்தில் நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய பணிவு எவ்வாறு காணப்பட்டது என்பதை நாம் நேற்றைய நாள் நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலே நான் நேற்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், வெளிரங்க தோற்றங்கள், வெளிரங்க உருவங்கள், அங்க அடையாளங்கள் எவ்வளவு அழகோ அதைவிட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ரங்க அடையாளங்கள், அதாவது மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய குணங்கள், அவர்களுடைய பணிவு, அவர்களுடைய பொறுமை, அவர்கள் காட்டிய இரக்கம், இவைகள் அனைத்தும் வெளிரங்கத்தை விட மிக அழகாக இருந்தது. அதனாலதான் சில பேர்களை சொல்லுவாங்க, பார்க்கும்போது ஆளு கருப்பாக இருந்தாலும் உள்ளம் வெள்ளைன்னுவாங்க. சில பேர்கள் ஆளு வெள்ளையா இருந்தாலும் உள்ளம் கருப்பாக இருப்பாங்க, பலவிதமாக இருப்பாங்க. அப்படின்னால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தில போடக்கூடிய இரக்கங்கள், பாசங்கள், அவர் மனிதர்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள், இவைகள் அனைத்தை வைத்தும் இருக்கிறார். வெளிரங்க உறுப்புகளை பேசுவதற்கே இத்தனை நாள்கள் கடந்ததன் பின்னால் உள்ரங்கத்தில் இருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பணிவு என்பதை நேற்றைய நாள் தொட்டு பார்த்தோம். முழுமையாக பார்க்கவில்லை, கொஞ்சம் தொட்டு பார்த்தோம். அதுவே நிறைய கொட்டி கிடக்கிறது, நிறைய இருக்கிறது. இன்றைய நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ரங்கத்திலே இருக்கக்கூடிய அவர்களுடைய குணங்களிலே மிக உயர்ந்த ஒரு தன்மைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்தில் பொறுமை காத்த ஒரு நிகழ்வு. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக பொறுமை உள்ளவர்களாக, சபுருஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொறுமை எவ்வாறு காணப்பட்டது? உண்மையிலே சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொறுத்தது போல யாரும் பொறுக்கவில்லை. உலகத்துல நபிமார்கள், ரசூல்மார்கள் என்று ரெண்டு கூட்டத்தினர்கள் இருக்கிறார். நபிமார்கள் 1,24,000 என்று கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது. ரசூல்மார்கள் 313 பேர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலும் கருத்து வித்தியாசங்கள் இருக்கிறது. 313, 314, 315 என்று பலவிதமான கருத்துகள் பேசப்படுகிறது. ஆனால் யார் இவர்களில் சிறந்தவர், யார் இவர்களில் உயர்ந்தவர்கள் என்று நீங்கள் பார்த்தால், யார் உலுல் அஸ்மிகளோ அவர்கள் சிறந்தவர்கள். உலுல் அஸ்மிகள் என்றால் யாரு தெரியுமா? நல்லா கவனிக்கணும். உலுல் அஸ்மிகள் என்றால் சோதனைகள் அதிகமாக வந்து பொறுமை காத்த மனிதர்கள், ரசூல்மார்கள். ரொம்ப யாரு சோதிக்கப்பட்டு யார் பொறுமை காத்தார்களோ அவர்கள் தான் உலுல் அஸ்மிகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் உலுல் அஸ்மி அல்ல. வலம் நஜித் லஹு அஸ்மா, அவர் உலுல் அஸ்மி அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்மி தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்மி தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்மி தான், இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்மி தான். இந்த நபிமார்களில உலுல் அஸ்மிகளில மிகச் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் பட்ட கஷ்டம் நிறைய கஷ்டம் பட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் பட்ட அளவுக்கா கஷ்டப்பட்டாங்க? இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விடவும் கஷ்டப்பட்டார்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி நபியின் ஃபிரௌன், ஒவ்வொரு நபிக்கு ஒவ்வொரு ஃபிரௌன் இருப்பான். அப்படின்னா அழிச்சாட்டியம் கொடுக்கிறவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எனக்கும் ஒரு ஃபிரௌன் இருக்கிறான். யாரு தெரியுமா? இந்த அபூஜஹல் இருக்கான்ல, இருந்தான். சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், வ ஃபிரௌனி அஷத்து மின் ஃபிரௌனி மூசா. ஏண்ட ஃபிரௌன் இருக்கான்ல இந்த அபூஜஹல், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபிரௌனை விட ரொம்ப கெட்டவன்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவ்வளவு கஷ்டங்களும் வந்த நேரத்தில் பொறுமை காத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இன்ன லிகுல்லி நபியின் தஅவத்தன் முஸ்தஜாபா, எல்லா நபிமார்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆ இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பயன்படுத்திட்டான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்த, எல்லா நபிமார்களும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா, யா அல்லாஹ் பூமியில ஒத்தனை வெட்டு வைக்காது, எல்லாத்தையும் அழிச்சு போட்டு. அதனாலதான் தூஃபான் என்ற வெள்ளம் ஏற்பட்டது. எல்லா நபிமார்களும் அதை பயன்படுத்திட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த துஆவை பயன்படுத்த இல்ல, சொர்க்கத்தில் இருக்கும்போது பழத்தை சாப்பிட்டு கீழே வந்துட்டார் அவர், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதனால அவங்களுக்கு அந்த துஆவுடைய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆ இருக்கிறது, அதை பயன்படுத்திட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பிலே பொறுமையானவர்கள். இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த குட்ட குனிறவனும் அடையன் கொற்றவனும் அடையன் என்ற மாதிரி, எவ்வளவுதாங்க பொறுக்கிறது. அவ்வளவு பொறுமைக்கும் ஒரு ரகசியம் உண்டு. அது என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவ்வளவு பிரச்சனைகள் வந்தும் பொறுத்த காரணம் இந்த உம்மத்தின் மீது கொண்ட இரக்கத்தில் ஒன்று. அது ஏன் காரணம் தெரியுமா? ஒருவேளை அந்த பொறுமைகளை மீறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஏந்தி துஆ கேட்டிருந்தால் மஹ்ஷரில் எங்களுக்கு துஆ கேட்கும் சந்தர்ப்பத்தை இழப்பார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மறுமை நாளில் நமக்காக துஆ கேட்பதற்காக அவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொறுமை காத்துக் கொண்டேதான் இருந்தார்கள். எவ்வளவு காத்தாங்க தெரியுமா? அபூஜஹல் இருக்கான்ல, அவன் சும்மாவே கையை வச்சுட்டு இருக்க மாட்டான், யாருக்காவது அநியாயம் பண்ணி கொண்டிருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவர்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு பல பிளான் போட்டான் அவன், பல பிளான். அதனால அவனவன் தனக்குத்தானே ஒரு பேரை வச்சு கொண்டான், அபுல் ஹிகம், ஞானத்தின் தந்தையன். பெருமானார் சொன்னாங்க, நீ ஞானத்தின் தந்தையல்ல, அறியாமையின் தந்தை நீ, அபு ஜஹில், நீ அறியாமையின் தந்தை, உனக்கு ஞானம் எல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நேரடியாக ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரம்பரை அப்படி, குறைஷி வம்சம். குறைஷி வம்சம் என்பது ஒரு பெரிய வம்சம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நேரடியாக கை வச்சு கொண்டா அபூ ஜஹல் மாட்டிக்கொள்வார். அபூ சுஃபியான் இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு, பின்னால இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இந்த பக்கம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்ப பின்னணி ரொம்ப பலமானது. அப்துல் முத்தலிப், அபு தாலிப் போன்ற பெரும் ஆட்கள் எல்லாம் இருக்கிறார், ஒன்னும் செய்ய முடியாது. அதனால இவனுக்கு ஒரு நாள் பாருங்க எப்படி வேலையை பார்த்துட்டான் தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கண்ணத்துக்கு அடிச்சுட்டான் அபூ ஜஹல். ஃபாத்திமா நாய் சின்ன புள்ள, சின்ன பெண், ஒரு பெண் புள்ள, அவங்கள பார்த்து அடிச்சுட்டான். ஏன் தெரியுமா? முஹம்மது நபியை பழிவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா நாய் அழுது ஓடி வாராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னம்மா ஏன் அழுகுறீங்க என்று கேட்கும்போது சொன்னாங்க, அபூ ஜஹல் என்ன அடிச்சு போட்டான் அப்படின்னா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன்கிட்ட எல்லாம் போய் கேட்க முடியாது. அவனுக்கு யார் அவர் வித்தியாசமான ஆளவன், அவன்கிட்ட பேச முடியாது, நியாயம் கேட்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியும், இத கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். யாரு தெரியுமா? அபூ சுஃபியான். அவர் இஸ்லாத்துக்கு வரல. அபூ சுஃபியானுக்கு அபூ ஜஹல் பயம். எப்படி பயம் தெரியுமா? கௌரவ ரீதியான ஒரு பயம் இருக்கிறது, மரியாதை ரீதியான ஒரு பயம். அபூ சுஃபியான் கொஞ்சம் பெரிய ஆள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்காவுடைய டைம்ல சொன்னாங்க, யாரெல்லாம் அவரவர்களுடைய வீடுகளுக்குள்ள புகுந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறா அவங்க பாதுகாக்கப்படுவார். அபூ சுஃபியானுக்கு அப்படி ஒரு இடம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தாங்க. அவங்க ஃபத்ஹு மக்காவுடைய டைம்ல இஸ்லாத்துக்கு வராங்க. அப்ப ஆரம்பத்துல மக்காவுல
அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அபூ சுஃபியான் போய் சொல்லுங்க அப்படின்னா. நேரா அழுது பாத்திமா நாயகி போய் அபூ சுஃபியான் சொன்னாங்க. என்னமான்னு கேட்டாங்க. இல்ல அபூ ஜஹல் என்ன அடிச்சுட்டார் அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க அன்றைய நாள்ல சொல்லி விட்டதுனால அபூ சுஃபியான் என்ன செஞ்சாரு, பாத்திமா நாயிட கைக்கிட்டால புடிச்சு கொண்டு நேரா அபூ ஜஹல்கிட்ட போனாங்க. போய் சொன்னாங்க, நீ பாத்திமாவை அடிச்சியான்னு கேட்டா. ஆமா அடிச்சேன்னாங்க. நீ முட்டு போடுன்னா. முட்டு போட வச்சா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர முன்னால முட்டு போட வச்சா. முட்டு போட வச்சு பாத்திமா நாயிட்ட சொன்னாங்க, உங்களை அடிச்ச மாதிரியே ஒரு அடி விடுங்கோண்டா. சந்தோஷமா அடிச்சாங்க, பலாரம் விட்டாங்க அண்ணத்துல. சின்ன பிள்ளை தானே, நம்ம சின்ன பிள்ளைகள் கீழே விழுந்த இடத்துக்கு ஒரு அடி அடிச்சா சந்தோஷம் வருமா இல்லையா? என்ன கீழே விழுவாட்டி இடம் இதுன்னு சொல்லி அடிச்சாங்கல்ல. அடிச்சதோட எந்த அழுகையுடன் பாத்திமா நாயகி போனாங்களோ அழுகை தாண்டி சிரிப்போட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த செயலுக்காக அல்லாஹ் அபூ சுஃபியானுக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுப்பார். பாத்திமா நாயகிக்கு நீதம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதனால அல்லாஹு தஆலா அபூ சுஃபியான் அவர்களுக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுப்பான்னுங்க. ஃபத்வா மக்காவுடைய டைம்ல அவங்க இஸ்லாத்துக்குள்ள வாராங்க. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொறுமை என்றால் இப்படியும் ஒரு மனிதனுக்கு பொறுக்க முடியுமா? இப்படியும் ஒரு மனிதனுக்கு பொறுமை காக்க முடியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பொறுமை காத்தார்கள். உஹதுக்கு போனவங்களுக்கு தெரியும், உஹதுக்கு போனா முதலாவது எல்லாரது கண் முன்னாலையும் வாரது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உஹதுல மிக மோசமாக உயிர் பலி போனவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்கம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, சரியான இரக்கம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுங்களோட. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொல்லுவாங்கல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம், இந்த பக்கம் இந்த சஹாபி, அதுல மிக முக்கியமான ஒரு ஆள் தான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. உஹதுல அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இஸ்லாத்துக்கு வாராரு. அவர்தான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சித்திரவதை செஞ்சு அவர்களுடைய மார்பை கிழித்து இருதயத்தை எடுத்து கடிச்சு துப்பினார். ரொம்ப ரொம்ப சித்திரவதை செஞ்சான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது முடிஞ்சதுக்கு அப்புறம் 70,000 சஹாபிகள் ஷஹீதாகி இருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க ஒவ்வொரு சஹாபியா கூப்பிட்டு அனுப்பினா. சொன்ன ஹம்ஸாவை காண கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா. போனாங்க, போனவர் வாரதில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிய அனுப்புறாங்க, போய் ஹம்ஸாவை பார்த்துட்டு வாங்க, ஹம்ஸா எங்கன்னு பார்த்துட்டு வாங்க ரலியல்லாஹு. போனவர் வாரதில்லை. ஏன் தெரியுமா? அவர் இருக்கிற நிலைமையை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல முடியாது. இன்னொரு சஹாபியை அனுப்பினா, போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களே, ஹம்ஸா எங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களே. போனாங்க, அவரும் வரல. ஏன் காரணம் தெரியுமா? இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. பின்னால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விளங்கிட்டு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகிட்டாங்கன்னு விளங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாக்குறாங்க, தரையில ஷஹீதா இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க நின்று கொண்டிருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரல்ல. எப்படி தெரியுமா? அப்படியே நின்ற வாக்குல முட்டுக்கால முழுகுறன்ற அந்த மாதிரி அப்படியே முழுந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உழுந்துட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹம்ஸாவை சித்திரவதை செய்ததற்காக நான் குஃபார்களிலே இருந்து 70 பேர்களை பழிக்கு பழி எடுப்பேன், சித்திரவதை செய்வேன் என்றார். அவ்வளவு ஆத்திரம். உடனே அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கின்றான். ஃபைன் ஆகபுதும் பிமிஸ்லி மா ஊகிபுதும், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு தண்டனை அந்த மாதிரி நீங்க தண்டனை கொடுத்தால், அந்த குர்ஆன் ஆயத்துல சொல்லி சொல்லி கடைசியில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நீங்கள் பொறுமை காத்தால் அது நல்லது என்று சொன்னதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் பழிக்கு பழி எடுக்க மாட்டேன், நான் பொறுமை காப்பேன். மட்டுமல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனிமேல் பூமியில் யாரும் ஒரு மனிதரை சித்திரவதை செய்யக்கூடாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, பழிக்கு பழி எடுக்கலாம், நீங்க உங்களுக்கு செஞ்ச மாதிரி நீங்க செய்யலாம், அதுல தப்பு கிடையாது. சரி, அது பரவாயில்லைங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாராரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள்ட்ட. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுங்கட உயிரை எடுத்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாராரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள்ட்ட வாராங்க. என்ன செய்யலாம்? அவர் சரண்டர் ஆயிட்டாரு. சரண்டர் ஆகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கு பின்னால எப்படி இருக்கும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதுவும் செய்யலாம், எந்த பழியும் எடுக்கலாம், என்ன லெவலுக்கு வேணாலும் போகலாம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அப்படியே மன்னிச்சுட்டது மட்டுமல்ல, ஏண்ட கண் முன்னால கொஞ்சம் நீங்க இருக்க வானம்ண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னு கேட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, இல்ல உங்களை பார்க்கும்போது எனக்கு ஹம்சாவுடைய ஞாபகம் வரும்போது எல்லாம், அதனால நீங்க கொஞ்சமே இந்த கண் முன்னால இருக்க வானம்ண்டாங்க. அவங்கள ஊரை விட்டு வெளியில நிக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு நேரத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் உலகத்துல காட்டினது அவங்களோட பொறுமையைத்தான் காட்டினார். இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் மறுமை நாள்ல நமக்காக வேண்டி துஆ செய்வதற்காக வேண்டி, மன்றாடுவதற்காக வேண்டி, ஷஃபாஅத் செய்வதற்காக வேண்டி அவர்கள் அவ்வளவு பொறுமை காத்து நமக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் பொறுமை காத்திருக்கிறாங்க. பொறுமை என்றால் நிகரற்ற பொறுமை, உவமையற்ற பொறுமை. இப்படியும் ஒரு மனிதன் பொறுக்க முடியுமா? இப்படியெல்லாம் பொறுப்பாங்களா? இவ்வளவு ஒரு பொறுமை வருமா? சில கட்டங்கள்ல சொல்லுவாங்க, சில மன்னர்கள் அரசர்கள் இருப்பாங்க, அரசருக்கு என்று ஒரு லிமிட் இருக்கிறது. சொல்லுவாங்கல்ல, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் ஒரு தடவை ஹாரூன் ரஷீதிட்டே மாட்டிக்கொண்டு அந்த டைம்ல எல்லோரையும் வரிசையாக நிப்பாட்டி தண்டனை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த டைம்ல ஷாஃபி இமாம் ஒரு துஆவை ஓதி விசாரணைக்கு எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார். மன்னர்கள் என்று வந்து அப்படித்தான் இருப்பார். அவர்களை யார் எதிர்த்தாலும் உயிர்ப்படி எடுத்துருவார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய வரலாற்றை பார்க்கிறோம். எப்படியெல்லாம் உலகத்தில் இருந்தார். நம்ரூத் என்ற அரசன், நம்ரூத் என்ற மன்னன் எவ்வாறு காணப்பட்டார், ஃபிரௌன் எவ்வாறு இருந்தான், உலகத்தில் அவன் எடுத்த உயிர்களுடைய எண்ணிக்கைக்கு அளவு கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மா லரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த வாழ்க்கையில் யாருக்கும் அடிக்கவே கிடையாது. உலகத்தில் இப்படி யாரையும் பார்க்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைகளினால கரங்களினால யாருக்கும் வாழ்க்கையில் அடித்தது இல்லை. இப்படி உலகத்தில் ஒரு தலைவர், ஒரு மன்னரை, ஒரு ஜனாதிபதி உலகத்தில் பார்க்க முடியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா கட்டத்திலும் பொறுமை காத்தார்கள். தன்னுடைய பொறுமைதான் இந்த சமுதாயத்துக்கு பெரும் வெற்றியை கொண்டு வந்தது. ஒரு தடவை புகாரில ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை கனிமத்து பொருட்களை பங்கு வச்சு கொண்டு இருந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிமத்து பொருட்களை கொடுப்பாங்க. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், ரொம்ப அஹ்வஜான ஆள், ரொம்ப தேவை உள்ளவர். சில கட்டத்துல கனிமத்து வந்தா அதை பலவிதமாக பங்கு பிரிப்பார். அதுல ஒன்றுதான் என்னன்னு கேட்டா முழுமையா கொடுத்துறது. ஏன்னா அது அவருடையதுதான், அப்படி இருக்கும், சட்டம் இருக்கும், அப்படி கொடுத்துருவாங்க. சில கட்டத்துல சில பேர்களுக்கு கொடுப்பாங்க, சில பேர்களுக்கு கொடுக்க மாட்டான். அது அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக. மா யன்திகு அனில் வஹீ மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுன் யூஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறது கூட வஹீயின் மூலமா தான் பேசுவார், இல்லாம பேச மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாருங்க, கனிமத்தை கொடுத்து கொண்டிருந்தாங்க. அந்த சபையில ஒரு முனாஃபிக் உட்கார்ந்து இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இடத்துல கொடுத்து கொண்டிருக்கும் போது அவர் அங்க உட்கார்ந்து கொண்டு சொன்னான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத கொடுக்கிறது ஏதோ அல்லாஹ்வோட பொருத்தத்துக்கு கொடுத்த மாதிரி விலங்கல். இது எப்படி இருக்கும்? இது அல்லாஹ்வோட பொருத்தத்துக்கு கொடுத்த மாதிரி விலங்கல்ல, ஏதோ அவர் சுய லாபத்தை வச்சு பங்கு வைக்கிறாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுடைய முகம் சிவந்து, அவங்களுடைய முக உருவம் அப்படியே அடையாளம் அந்த கவலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் சுய இஷ்டப்படி செய்வேனா, நான் மற்ற மனிதருக்காக வேண்டி அநியாயம் செய்வேனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகமெல்லாம் சிவந்து விட்டது. ஒரு வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் மூசாவுக்கு ரஹமத்தை செய்யட்டுமாக. ஏன் தெரியுமா? இதை விடவெல்லாம் சோதிக்கப்பட்ட அவர் பொறுமை காத்தார். எனவே நானும் பொறுமை காத்துக் கொள்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரில் இன்னொரு ஹதீஸ் வருமா இல்லையா? இதே போல ஒரு தடவை கனிமத்துகளை பங்கு வச்சு கொண்டிருக்கிறார். ஒருத்தர் எழும்பிட்டான், துல்குவைஸரத்து தமீமி எழும்பிட்டான். எழும்பி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? அதாவது அவன் ஒரு வித்தியாசமா சொன்னான். தஸ்பீ சொன்ன முனாஃபிக் இவன் எப்படித்தான் சொன்னான், இஅதில் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே நீளமாக நடந்து போங்க,
நீளமாக நடந்து எப்படி இருக்கும்? உமர் ரலியல்லாஹு தஆலா எழுதிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அனுமதிவாங்க, உங்களோட உத்தரவு தான் வேணும். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு எழுதிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அனுமதிதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விட்டுருவோம். ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இல்லம் அஅதில் ஃபமன் யஅதில். உலகத்தில் நான் நீதமாக நடக்காவிட்டால் யாருதான் நீதமாக நடப்பாங்க? நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருபோதும் அந்த மனிதனுக்கு அடிக்கவோ தண்டனை கொடுக்கவோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னால், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னால் அங்கே என்ன நடக்கும்? இதே யோசிச்சு பாருங்க. உலகத்தில் ஒரு தலைவர் அல்லது ஒரு ஜனாதிபதி அவருடைய அரசவைக்கு போய் நீதமாக நடந்துகோங்க ஏசிட்டு திரும்பி வந்துட முடியுமா? அவரால் திரும்பி வந்துடுமா? அரசவைக்குள்ள போயிட்டு ஏசுறது பேசுறது அல்ல, அவரை முகம் சுழிச்சு பார்த்தால் கூட நிச்சயமாக தண்டிக்கப்படுகிற எதிரியில இவனுக்குரிய தண்டனை நான் கொடுக்க வேண்டிய மாதிரி கொடுப்பேன். ஒன்று நேரடியாக கொடுப்போம், இல்லாட்டி மறைமுகமாக கொடுப்போம். இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் ஒருத்தருதான் உலகத்தில் நேரடியாக முகத்தை பார்த்து நீளமாக நடந்துவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்ன நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் உலகத்துல ரொம்ப பொறுமையை வெளிப்படுத்தி சொன்னார்கள், நான் உலகத்துல நீதமா நடக்காட்டி யாரும் நீதமாக நடக்க மாட்டாங்க என்று எதிர்த்த மனிதர் சபையிலிருந்து எழுந்து செல்ல வைத்தார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட நிகழ்வின் மூலமா. அப்ப உலகத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்படி பொறுமை காத்தார், அப்படி ஒரு பொறுமை. ஹதீஜா நாய் வஃபாத் ரலியல்லாஹு அன்ஹா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கவலை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க மிஅராஜ் போறது காரணங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? இந்த ஹதீஜா நாயுடைய வஃபாத் முக்கியமான காரணம் அது. ஏன்னா அன்றைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹதீஜா நாய் இருக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே கல்யாணம் முடிக்கல, வேற யாரையும் கல்யாணம் முடிக்கல. ஹதீஜா நாய்க்கு பின்னாலதான் அவ்வளவு மனைவிமாரை முடிச்சார். அன்பு மனைவி ஆயிஷாவையும் அப்பதான் முடிச்சாங்க ரலியல்லாஹு அன்ஹா. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ மனைவிமார் இருந்தாலும் சொல்லுவாங்க, ஹதீஜாவோட இடத்தை நிரப்ப முடியாது, ஹதீஜா நாயுடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அதனாலதான் அந்த ஆயிஷா நாய் வயசுல சின்னவங்க தானே, அப்பப்ப சொல்லுவாங்களாம், இன்னும் அந்த அவ பத்தி தான் பேசி இருக்கிற அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்களாம், ஹதீஜாவுடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாதுன்னுவாங்க. ஏன்னா ஹதீஜா நாய் அப்படித்தான் இருந்தாங்க. உம்ரா ஹஜ்ஜுகளுக்கு போறவங்களுக்கு தெரியும், ஹிரா மலை கிட்ட போவாங்க. ஹிரா மலை என்பது ஹிரா குகை, அது ஜபல் நூர் என்ற மலை. அந்த மலை கிட்ட போயிட்டு எல்லாரும் கீழே இருந்து வழிகாட்டியில் காட்டுவாங்க, அந்த உச்சியில இறங்குது பாருங்க, அதுதான் மலை என்றுவாங்க, அதுக்குள்ளதான் குகை இருக்குன்னுவாங்க. ஏறிட்டு வரலாமா கேட்டா ஏசி பஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு ஏறவா, அடிக்கிற சூட்டுக்கு எப்படிங்க அதுக்கு மேல ஏறுறது அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. மக்காவுல இருந்து ஹோட்டல்ல இருந்து நல்ல சொகுசு பஸ்ல வந்து அக்னி இப்படி மலையை பார்த்துட்டு அப்பாடா போயிருவோமே, நம்ம அடுத்தடுத்து போயிடலாம் அப்படி சொல்றாங்கல்ல. அந்த ஜபலு நூருக்கு ஹிரா குகைக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பாடு செஞ்சு கரிகளோட நடந்து வருவாங்களாம். வந்தது மாத்திரமல்ல, புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறைகள் அந்த ஹிராவுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு தடவை புகாரில வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நடந்து மக்காவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஊடு எங்க இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊடு மஸ்ஆவுக்கு பின் சைடுல எவ்வளவு தூரம் வந்து யோசிச்சு பாருங்க. ஹதீஜா ரோட்ல நடந்து வந்து கொண்டிருக்கிறா, அப்படியே வருது புகாரில. கையில சாப்பாடு இருக்கிறது, உதும் ஆணமும் இருக்கு, தொட்டு தின்றதுக்கு ஆணம், அப்படியே சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வந்தா ஹதீஜா வந்தா சொல்லுங்க, நான் சலாம் சொன்னு சொல்லுங்க, நான் சலாம் சொன்னு சொல்லுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சாலும் பெருமானார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. காரணம் என்ன? பிரச்சனைகளை சந்திச்சாலும் வீட்டுக்கு வந்து உள்ள வரும்போது ஹதீஜா நாயுடைய முகத்தை பார்த்துட்டா எல்லாம் சரி. ஒரு நாளும் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு இது தேவையா, ஏன் நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, அந்த குகையில இரவு நேரத்துல வைத்து நீங்க கஷ்டப்படணுமா, அவளுக்கு இது தேவையா என்று கேட்டதில்லை.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹ்ய கொண்டு வந்து கொடுத்து பெருமானார் காய்ச்சலோட வந்து என்ன போத்துங்க என்று சொன்ன நேரத்துல இப்ப கூட ஹதீஜா நான் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ் இப்படி போகணும் அண்டு கேட்கல. யா ரசூலல்லாஹ் கவலைப்பட வேண்டாம், வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் அவரை கேவலப்படுத்த மாட்டான் யா ரசூலல்லாஹ், தைரியமா இருங்கன்னா. அந்த மனைவி மௌத்தா போனா எவ்வளவு கவலை இருக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப கவலைப்பட்டான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள். ஹதீஜா நாயகி வஃபாத்தான காரணத்தினால மிக கவலைப்பட்டாங்க. ஆனால் பொறுமை காத்தார்கள். அல்லாஹ் அதற்கு அந்த மனசுக்கு ஒரு ஆறுதலாக தஸ்லியத்துல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன ஆறுதலுக்காக வேண்டித்தான் யா ரசூலல்லாஹ் வாங்க மிஅராஜுடைய பயணத்துக்கு, உலகத்துல யாருக்கும் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை நான் தரப்போறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுடைய பயணத்தை அழைத்து அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நேரடியாக அல்லாஹு தஆலா பேசினார், அந்த பாக்கியத்தை கொடுத்தான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய அனைத்து கட்டங்களிலும் பெருமானார் பொறுத்தார். சில கட்டங்கள்ல நம்ம வீடுகள்ல ஜனாசாக்கள் விழுந்தா நாங்க கவலைப்படுவோம், அழுவோம் இல்லையா? அது அழுக வரும். யாரையும் உலகத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது. பேசுற நானா இருந்தாலும் கேட்கிற நீங்களாக இருந்தாலும் நாங்க மையத்துல தூக்குற டைம் சில டைம்ல சொல்லுவோம், பொறுமையாருங்கன்னு சொல்லுவோம். ஆனா என்ன பார்த்து அவங்க ஒரு கேள்வி கேட்டா நீங்க பொறுமையா இருப்பீங்களான்னு கேட்டா என்னால முடியாதுன்னு நான் சொல்லுவேன் இல்லையா? அழுகை என்பது வரும், அது இயல்பு, அதை தடுக்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எல்லா ஆம்பளை பிள்ளையும் வஃபாத் ஆகிட்டாங்க. எல்லா ஆம்பளை பிள்ளையும் வஃபாத் ஆகிட்டாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, மாரியத்துல் கிப்தியா என்ற ஒரு பெண்மணி ஒரு புள்ளையை பெற்று கொடுத்தாங்க, ஒரு ஆம்பளை புள்ளைய. அவருக்கு இப்ராஹிம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு வச்சாங்க. பேரு வச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க. அந்த வஃபாத்தா போன நாள் தான் புகாரில வருமா இல்லையா, கிரகணம் ஏற்பட்டது, சூரிய கிரகணம் ஏற்பட்டது. கிரகணம் ஏற்பட்ட நேரத்தில் எல்லாரும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகன் இப்ராஹிம் மூத்தா போனதினாலதான் கிரகணம் ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒருத்தருடைய மௌத்துக்காக ஒருத்தருடைய ஹயாத்துக்காக வேண்டி கிரகணம் ஏற்படாது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் அப்படி சொல்லுவாங்க, அது நடந்ததுனாலதான் இது நடந்தது, இது நடந்ததுனாலதான் அது நடந்தது, அப்படி சொல்லக்கூடாது. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு திடீரென்று படியால் இறங்கும் போது கால் தவறி கீழே விழுந்துட்டா இவன் நேத்து என்ன பார்த்து முறைச்சான் அதனாலதான் இன்னைக்கு விழுந்தா அப்படின்னு யாருக்கு தெரியும்? என்ன உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா, அல்லாஹ் தஆலா அறிவிச்சானா வந்து நீ என்ன பார்த்து முறைச்ச அதனாலதான் கீழே விழுந்தேன்னு சொல்ல முடியாது. அவரவர் யோசிக்கிறது வேலை. நான் ஏதோ தப்பு பண்ணி இருப்பேன், நான் ஒரு பிழை பண்ணி இருப்பேன், அதனால அல்லாஹ் என்ன தண்டித்தான் இருப்பான், அப்படி யோசிக்கலாம். அடுத்தவன் சொல்லக்கூடாது. அவனுக்கு சோமிலா பிடிச்ச காரணம் என்ன தெரியுமா, அவன் இப்படி செஞ்சான் அதனாலதான் நின்றாங்க. அப்ப நபிமார்கள் சாலிஹான மனிதர்கள் எவ்வளவு பேருக்கு சோமிலா பிடிச்சி அவங்க என்ன தப்பு பண்ணினாங்க? நபிமார்கள் என்பவர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், அவங்க எந்த தப்பு பண்ணலையே. அவங்க யாருக்கு செஞ்ச தப்பு? இஸ்லாத்து சொன்னதா தப்பு இல்லையே. அப்ப அப்படி சொல்லக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிரகணம் என்பது ஒருவருடைய ஹயாத்துக்காக ஒருவருடைய மௌத்துக்காக உண்டாகாது, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இன்றும் உள்ளது என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த இப்ராஹிம் என்ற மகன் மௌத்தா போன நேரத்துல சரியா 2 வயசு அந்த பிள்ளைக்கு 2 வயசு இப்ராஹிம் என்ற மகனுக்கு. கபரடியில போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றாங்க. நின்று கபருக்குள்ள அந்த புள்ளைய அடக்கம் செய்யும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய சஹாபிகள் சுத்தி நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணால கண்ணீர் வருகிறது. உடனே சஹாபிகள் சொன்னாங்க, என்ன யார சொல்லலாம், நீங்களும் அழுகிறீங்களே, நீங்க தான் பொறுமையை சொல்றீங்க, எல்லாம் சொல்றீங்க, நீங்க அழுகிறீங்களே யார சொல்லலாம் என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மெசேஜ் தந்தாங்க. என்ன தெரியுமா? ஒருவர் மரணித்தால் உறவுகளில் ஒருவர் அழுவது என்பது அல்லாஹ் அவங்களோட உள்ளத்துல போடக்கூடிய ஒரு இரக்கம் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிமே மகனை பார்த்து சொன்னாங்க, ஜனாசா மகனை பார்த்து சொன்னாங்க, இப்ராஹிமே இன்றைய நாள் நாம் எல்லோரும் உங்களினால் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டவர்கள். அதனால ரொம்ப பொறுமை காத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுமை என்றால் அந்த பொறுமைக்கு நிகர் அளவு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொறுமை காத்தாங்க. அதனாலதான் தாயிஃபுடைய வரலாற்றில நீங்க பார்க்கிறோம். தாயிஃப்ல மஸ்ஜித் அத்தாஸ் என்ற ஒரு பள்ளி ஒன்றிங்க. அந்த பள்ளியால் அப்படியே வெளியில வந்ததோட
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க அந்த பள்ளியால வெளியே வந்ததோடு வெளியில பார்த்தா மஸ்ஜித் பிலால் என்ற ஒரு பள்ளி ஒன்று. அந்த மஸ்ஜித் பிலால் அதுக்கு அங்கல சைடால பார்க்கும்போது இன்னொரு இடம் ஒன்று மஸ்ஜிது கூ என்று மணிக்கட்டு பள்ளி என்ற ஒரு பள்ளி ஒன்று. அந்த மணிக்கட்டு பள்ளி என்றா என்ன தெரியுமா? அது மணிக்கட்டு பள்ளி என்றா அங்க யாரும் தொழுவவும் இல்லை, ஒன்றும் செய்யல, அதுக்கு தொழவும் இயலாது. சின்ன ஒரு பள்ளி உண்டு. அது அந்த காலத்துல இருந்து அப்படியே இருக்காது. என்ன தெரியுமா? தாயிஃப்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகள் தூண்டி விடப்பட்டு பெருமானார் அடிக்கப்பட்டதுக்கு பின்னால மணிக்கட்டை பிடிச்சு கொண்டு ரசூலுல்லாஹ் அகினதான் வந்து உட்கார்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அகின வச்சுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எல்லாரும் அழிச்சு போடட்டுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஹ்தி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். என்ற கூட்டத்துக்கு ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ், அவங்க எல்லாம் தெரியாம செய்யறாங்க, அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுல்ஹுல் ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. உடன்படிக்கை நடக்கும் போது அந்த இடத்துல ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிற டைம்ல மக்கா காவிர்கள் சில அக்ரிமெண்ட் சொன்னாங்க. இது இப்படித்தான் ஈக்கோடுமெண்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் சரி 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 என்றாங்க. உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் கோவம் கூட அவங்களுக்கு. உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்குவானோம் அப்படியெல்லாம் விட முடியாது, அப்படியெல்லாம் விட முடியாது. எப்படி எல்லாம் நிபந்தனை போட்டாங்க தெரியுமா? உலகத்துல யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எப்படி தெரியுமா போட்டாங்க? மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்குள் வந்தால் அவர்களை நீங்க எடுக்கக்கூடாது. மதீனாவுல இருந்து திரும்ப மதம் மாறி வந்தால் நாங்க எடுத்துக்கொள்வோம். இது என்னங்க நியாயம்? என்ன நியாயம் இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி சரி. ஆனா சஹாபிகள் அந்த நாள்ல கண்ட்ரோல் ஆகல, கொஞ்சம் முடியல, யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த டைம்ல தான் ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பின்னால வந்து ஒரு ராசியம் சொல்லிட்டு போனா, யார சொல்லல நான் சொல்லபடி செய்யணும் அப்படின்னா. என்னன்னு கேட்டாங்க, யாருமே கண்ட்ரோல் ஆகுறாங்க இல்ல, எல்லாருமே கவலை ஆத்திரத்துலதான் இருக்கிறாங்க. யார சொல்லலாம், நீங்க இஹ்ராமோட இருக்கிறீங்க, மெல்ல போய் மொட்டை அடிச்சு இஹ்ராத்தை கலைஞ்சிருமா யார சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே செய்யல. நாங்க செஞ்சு எல்லாரும் செஞ்சிருவாங்கல்ல. போனாங்க, மொட்டை அடிச்சாங்க, இஹ்ராத்தை கலைஞ்ச அந்த உம்மா எலும்பி போனா புள்ள எல்லாம் பின்னால அப்படியே எலும்பி விடுற மாதிரி மற்ற சஹாபிகளும் வேற ஈஸியா போனாங்க. எல்லாரும் மொட்டை அடிச்சாங்க, இஹ்ராத்தை கலைஞ்சாங்க, விஷயம் முடிஞ்சு. ஏன்னா நாங்க ஸல்லல்லாஹு செஞ்ச ஒரு இல்ல யார சொல்லலாம், நீங்க மொட்டை அடிக்க கூடாது, நாங்க மொட்டை அடிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்கல்ல சஹாபிகள். அன்றைய நாள்ல உமர் ரலியல்லாஹு ஒரே கூட்டி யார சொல்லலாம் வானாம். அந்த எக்ரிமெண்ட போட்டதுக்கு பின்னால நான்சலாசு ஏன் அப்படி நடந்து கொண்டாங்க வரலாறு சொல்லுது என்ன தெரியுமா? அந்த கெப்ல அந்த ஃபத்ரத்துடைய காலம் மாதிரி ஒரு காலம், ஃபத்ரத்துடைய காலம் அந்த இடப்பட்ட காலத்துலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு லெட்டர் அனுப்பினார். இப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல, மக்காவாசிக்கும் மதீனாவாசிக்கும் பிரச்சனை இல்ல, அமைதியாக சுமூகமாக இருக்கிறாங்க. இந்த டைமை பயன்படுத்தி மன்னர்களுக்கு லெட்டர் அனுப்புவோம், அதற்கு இதை பயன்படுத்துவோம். எப்படி யோசனை தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய? எப்படி ஐடியா தெரியுமா? அப்பதான் உமர் ரலியல்லாஹு யோசித்தாங்க, பெரும்பாலான பொறுமை காப்பதும் சரிதான் இல்லையா? அதுல ஒரு செய்தி சொல்லுவாங்க, முடிச்சிடுறேன், டைம் ஆயிட்டு முடிச்சிடுறேன். அதுல இந்த மக்காலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தா மதீனாவுக்கு எடுக்க கூடாது, மதீனால இருந்து வந்தா நாங்க எடுப்போம். இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்ததானே. அதுல ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஒரு குர்ஆன் ஆயத்தும் வருது. ஒரு பெண்மணி வந்துட்டாவா எங்க மதீனாவுக்கு வந்துட்டா இப்ப என்ன செய்வாங்க, மக்காவாசியில வந்துருவாங்க. எக்ரிமெண்ட் போட்டீங்க அவ திருப்பி அனுப்பிடும். அந்த பெண்மணி வரும்போது கூடவே அவங்களோட சகோதரங்கள் குடும்பத்தார்கள் எல்லாரும் வந்துட்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்தா மக்கால இருந்து வந்தா எடுக்க கூடாதுன்னு நீங்க எக்ரிமெண்ட் அடிச்சு போட்டிருக்கீங்க, போட்டிருந்தா இப்ப இவ வந்து இருக்கிறா, இவன் அனுப்பிடுங்க. அந்த பெண் சொன்னா, யார சூழல்லாம் என்ன மட்டும் அனுப்பிடுவானா, இவங்க என்னோட இறக்கத்துல கூப்பிடுறாங்க, இல்ல எனக்கு அநியாயம் செய்ய கூப்பிடுவா, என்ன மானவங்கப்படுத்துவா, என்ன அசிங்கப்படுத்துவா, எனக்கு என்ன வேணாலும் செய்வாங்க, யார சூழல்லாம் என்ன அனுப்பிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நான் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டேன், நீங்க போயிட்டு வாங்கோ. சஹாபிகள் அழுகுறாங்க எல்லாரும், யார சூழல்லாம் உற்றாதீங்க, யார சூழல்லாம் இந்த பெண்ணை அசிங்கப்படுத்துவாங்க, யார சூழல்லாம் உற்றாதீங்க, யார சூழல்லாம். இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், நீங்க போயிட்டு வாங்கம்மாண்டாங்க. என்ன செய்யற அந்த பெண் அழுகுறான். அந்த பெண்
என்னை படைத்த நாயன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன், என்னை படைத்த நாயன் அல்லாஹ் இதற்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவார் என்று எதிர்பார்த்து கொண்டு நாங்க பெருமானாருக்கு ஏற்க ஆரம்பிக்கு. வகை வரப்போகுது, சாதியில சந்தோஷம், வகை வரப்போகுது, வகை வரப்போகுது. ரைட், வந்தாச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பெல்லாம் நேர்த்து வகை வந்தது. வகை வந்ததுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க, இதா ஜாஅகுமுல் முஃமினாத்து முஹாஜிராத்தின் ஃபந்தஹினுஹுன்ன வல்லாஹு யஅலமு பிஈமானிஹின்ன ஃபஇன் அலிம்துஹுன்ன முஃமினாத்தின் ஃபலா தருத்துஹுன்ன இலல் குஃபார். யா ரசூலல்லாஹ், முஃமினான பெண்கள் ஹிஜ்ரத்து செஞ்சு முஃமினாக இருந்தால் அவங்களோட ஈமான பரிசோதிச்சு பாருங்க. அவங்க முஃமினாக இருந்தால் அவர்களை காவிர்களின் பக்கம் திருப்பி அனுப்ப வேண்டாம். குர்ஆன் ஆயத்து வந்தாச்சு. சஹாபிகளுக்கு அப்படி சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டானே. ஆனா இப்போ ஒரு கவலை எங்களுக்கு வரும். என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்கு அப்ப அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான். சரி, வாக்கு என்ன? வாக்கு பெருமானாருடைய வாக்கு அல்லாஹ் முறையடிப்பானா? அப்பதான் சொன்னாங்க, அந்த எக்ரிமெண்ட்டை கொஞ்சம் எடுத்து வாசிங்க அப்படின்னா. அந்த எக்ரிமெண்ட் என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்கு? இதா ஜாஅ மின்னா ரஜுலுன், எங்களில் ஒருவர் வந்தால். ரஜுல் என்ற சொல்லுக்கு ஆம்பளை என்று அர்த்தம் இருக்கு. ரஜுல் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஆண், ஆம்பளை என்று அர்த்தம் இருக்கு. பெண்ணுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? இம்ரஅத்து மர்அத்துன்னு சொல்லுவாங்க. இதா ஜாஅ மின்னா ரஜுலுன், ஒரு ஆண் வந்தால் திருப்பி அனுப்ப வேண்டும் என்றுதான் இருக்குது. பெண் வந்தால் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று எக்ரிமெண்ட்ல இல்ல. பெண் வந்தால் திருப்பி அனுப்பப்பட மாட்டீங்க, அவங்கள்ட்ட காட்டினாங்க. எக்ரிமெண்ட் பாருங்க, எக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு? ஆண் வந்தா தான் திருப்பி அனுப்பணும், பெண் வந்தா திருப்பி அனுப்பணும் இல்லையே. போயிட்டு வாங்க. அல்லாஹு தஆலா அன்றைய நாள்ல அந்த பெண்ணையும் பார்த்தா பாதுகாத்தான், பெருமானாருடைய வாக்கையும் அல்லாஹ் பாதுகாத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமை காத்த பல தருவாய் உண்டு, பல நேரங்கள் உண்டு, பல தடவைகள் உண்டு. உலகத்துல இப்படி ஒரு மனிதன் பொறுமை காக்கலுமா என்று சொல்லும் அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருந்திருக்கிறாங்க. அந்த பொறுமைகள் அனைத்தும் இஸ்லாத்தின் ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணமாக அந்த பொறுமைகள் தான் அமைந்திருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொறுமைகள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியும் பொறுமை காத்து நமக்காக வேண்டி பல தியாகங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அதனாலதான் நாங்க மனது தட்டி மாறு தட்டி சந்தோஷமாக சொல்லலாம், நான் கலிமாவில் சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமாரை விடவும் சிறந்தவர்கள். உலகத்தில் அல்லாஹ் படைத்த படைப்புகளில் அஷ்ரஃபுல் ஹல்க், படைப்புகளில் மிகச்சிறந்தவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தோஷம், கலிமாவுல நாங்க சொல்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் சாதாரண ஆள் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்தவர்கள் என்று நாம் உலகத்தில தைரியமாக சந்தோஷமாக சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமை நாள்ல எங்களுக்கு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தரணும். அது மாத்திரம் இல்லாது எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறது. என்ன தெரியுமா? கபரில வைக்கப்பட்டதுக்கு பின்னால சஹீஹான ஹதீஸ், கேள்வி கணக்கு முடிச்சதுக்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படுவார். அதுல விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஒரு கூட்டம் சொல்லுவாங்களாம், எங்களுக்கு இவர் யாருன்னு தெரியான்னு சொல்லுவாங்களாம். ஒரு கூட்டம் சொல்லுவாங்களாம், எங்களுக்கு அப்படிதான் ஹதீஸ்ல வருது. நல்ல மூமின்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவர்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டம் ஹா ஹா ஹா, இல்ல எனக்கு தெரியாது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கபர்ல காட்டுனதுக்கு அப்புறம் தெரியாது சொல்லுவானா? அல்லாஹ் அப்படி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். அவர்கள் மோமீன்கள் அல்ல, அவர்கள் சொர்க்கவாதிகள் அல்ல. அதனால சமீபத்தில் நேத்து படித்த கிதாபு சரியா ஞாபகம் இல்லை. ஒரு மனுஷர் சக்கராத்துல இருந்து கொண்டிருந்தாம், கூட ஆட்கள் நின்று கொண்டிருந்தாம். அவரு சரியான சிரிப்பாம் அவருக்கு சக்கராத்துல. ஏன் இவ்வளவு சிரிக்கிறீங்க? சக்கராத்துல ஒரு மனிதன் சிரிப்பானா? ஏன் உனக்கு நிலைமை? எல்லாரும் பக்கத்துல இருந்து என்று களிமாவை சொல்லிக் கொண்டு இருப்பாங்க, இவரு சிரிக்கிறாங்களே. ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல, கபருக்கு போனா கண்மண்ணான் செல்லாச பார்க்கலாம். இப்ப நான் கொண்டே வச்சா கட்டாயமா காட்டப்படுமா இல்லையா? கட்டாயமா காட்டப்படும். அப்ப நான் இப்ப உள்ள போனா என்ன, எனக்கு
நாயம் ஸல்லல்லாஹு பார்க்கலுது. சுப்ஹானல்லாஹ். அப்ப அவங்க மௌத்துக்கு பயப்படல. இப்ப அவங்க மௌத்த நினைச்சு அவங்க கவலைப்படல. நடக்குமா இல்லையா? இது சரியான ஹதீஸா இல்லையா? கபரில் வைக்கப்பட்டதுக்கு பின்னால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படுவார்கள். அவங்க சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு எனக்கு எப்படி நான் மூத்தா போனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கிடுது. சுப்ஹானல்லாஹ். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மௌத்துக்கு முன்னால பல தடவைகள் கனவிலும் நினைவிலும் கண்டு, கபரிலும் கண்டு, மறுமையிலும் கண்டு, சொர்க்கத்திலும் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நல்லவர்களாக ஸ்ரீதேவிகளாக பரக்கத்து மிக்கவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வாயா, இந்த மஜ்லிஸுக்கு வந்தவர்களை பொருந்திக் கொள்வாயா, இந்த மஜ்லிஸிலே ஓதியவர்களை பொருந்திக் கொள்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆழமான அன்பையும் மஹப்பத்தையும் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வாயா. எங்களுடைய சொல்கள், செயல்கள், அங்கீகாரங்கள், எங்களுடைய சைக்கிணைகளில் கூட முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி கூட்டத்தில் ஆகிவிடாமல் பாதுகாத்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கைர் கல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. दुआ हो गया. بحمده سبحان الله العظيم. سبحان الله وبحمده سبحان الله. سبحان الله وبحمده سبحان الله العظيم. سبحان الله وبحمده سبحان الله العظيم. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيئنا ومولانا محمد وعلى آله وأصحاب سيدنا ومولانا محمد. اللهم إنا قد حضرنا وقرعنا مولد نبيك الكريم. أفض اللهم به علينا خلع القبول والتقريب، وأحينا متمسقين بطريقه القويم. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا، وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعلنا ممن يستوجب الشفاعة ويرجو من الله الكريم رحمته ورعفته. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية ولاحلته في جميع أحواله عين الرعاية، وأن تشرفنا في الدارين بطاعته واتباع سنته واغتنام زيارته، وأن تحشرنا يوم القيامة في شفاعته ونصرته. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين، جعلنا من فتنة هذه الدنيا سالمين. اغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سببا لجمعنا هذا. اللهم ارحم اساتذتنا بفضلك يا كريم، واغفر اللهم علينا من بركاتهم واسرارهم وعلومهم يا ارحم الراحمين. آمين. ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. مولانا رب العالمين، وأفضل الصلاة وأكمل التسليم على سيدنا محمد خاتم جميع الأنبياء والمرسلين، وعلى آله وصحبه أجمعين، بفضل سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين.
سبحانك اللهم وتحيتهم فيها سلام واخر دعوانا الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد. لا اله